அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சரான ஜெயலலிதாவை பார்ப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அமித்ஷாவும் அந்த கட்சியினுடைய மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியும் தற்போது அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். 12:45 மணிக்கு இவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். அதன் பிறகு அங்கிருந்து எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் ஆடிட்டோரியத்தில் அங்கு சென்று ஓய்வெடுத்தனர். அங்க அவருடைய கட்சியினர் சிலரையும் சந்தித்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அங்கு சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு தற்போது அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். அதே போன்று இவர் வருவதையொட்டி அந்த கட்சியை சேர்ந்த தமிழகத்தினுடைய தலைவர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சரான ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டு கடந்த 21 நாட்களாக மருத்துவமனையில் அவர் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 22ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு அவருடைய உடல்நிலை குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் விரைவில் குணமடைந்து வர வேண்டும் என்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில தொடர்ச்சியாக கடந்த 1ஆம் தேதி அக்டோபர் 1ஆம் தேதி தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநரான கவர்னர் வித்யாசாகர் ராவ் நேரடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்திருந்தார். இதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சரான ஜெயலலிதாவினுடைய உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டு வந்த நிலையில கடந்த 1ஆம் தேதி தமிழகத்தினுடைய கவர்னர் நேரடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடமும் தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் அதிகாரிகளிடமும் கேட்டறிந்து கொண்டார். அதன் பிறகு இதையடுத்து தொடர்பாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டார். இதனிடையே தொடர்ச்சியாக கடந்த மாதம், அதாவது இந்த மாதம் 6ஆம் தேதி காங்கிரசினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி நேரடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு திடீர் பயணமாக வந்தார். அவர் நேரடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று சுமார் ஒரு அரை மணி நேரம் அப்பல்லோ மருத்துவமனையில முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 2வது தளத்திற்கு சென்று அங்கே தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் மற்றும் அங்கே மருத்துவர் தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சை அளித்து வரக்கூடிய மருத்துவ குழுவினர் ஆகியோரையும் அவர்கள் சந்தித்தார். சந்தித்த பிறகு அதன் பிறகும் அவர் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சரான ஜெயலலிதா விரைவில் அவர் பூர்ண குணமடைந்து வெளியே அவர் வீட்டிற்கு செல்வார் என தான் வாழ்த்துவதாகவும், மேலும் அவருக்கு இந்த சூழ்நிலையும் காங்கிரசினுடைய தலைவரும் தானும் அவருக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் அந்த செய்தியாளரிடம் அப்போது தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து அன்று மறுதினமே 7ஆம் தேதி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் நேரடியாக வந்திருந்தார். அவர் ஏற்கனவே வாழ்த்துக்களை தனது அறிக்கை மூலமாக பேட்டிகள் மூலமாகவும் விரைவில் அவர் பூரண குணமடைந்து வெளிவர வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்த நிலையில அன்று நேரடியாகவே வந்திருந்தார். இந்த சம்பவங்கள் எல்லாம் தமிழகத்தினுடைய அரசியல் ஒரு ஆரோக்கியமானதாக பார்க்கப்பட்டது. மேலும் ராகுல் காந்தியினுடைய வருகை என்பது தேசிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. ஏனென்றால் திடீர் பயணமாக அவர் சென்னை வந்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு அவருடைய உடல்நிலை குறித்து விவரங்களை அறிந்து வரக்கூடிய நிலையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் நேரடியாக இன்னைக்கு அப்பல்லோவுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருந்து கடந்த 2 நாளாக பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அமித்ஷா வந்திருக்கிறார். மேலும் அந்த கட்சியை சேர்ந்த மத்திய நிதி அமைச்சரான அருண்ஜேட்லியும் உடன் வந்திருக்கிறார். இவர்கள் இருவரும் தற்போது அப்பல்லோ மருத்துவமனையில் அவருடைய உடல்நிலை குறித்து அறிகிறார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சரான ஜெயலலிதா கடந்த 21 நாட்களாக அந்த அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல்நிலை குறித்து அவ்வப்போது அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகமானது அவ்வப்போது அவருடைய உடல்நிலை குறித்த தகவல்களை அறிக்கை மூலமாக ஊடகங்கள் மூலமாக அறிக்கை கொடுத்து ஊடகங்கள் மூலமாக தெரிவித்து வருகிறது. அவருக்கு தொடர்ச்சியாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், மருத்துவ குழுவினர் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மருத்துவ குழுவினர் அவருக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் அவருடைய மருத்துவனுடைய கண்காணிப்பில் இருப்பதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகமானது அவ்வப்போது அறிக்கை மூலமாக தெரிவித்து வருகிறது. மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ச்சியாக நேரடியாக பார்த்து வரக்கூடிய நிலையில தேசிய அளவில் இருக்கக்கூடிய தற்போது ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியானது தற்போது அந்த கட்சியினுடைய தலைவரும் மற்றும் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ஜேட்லியும் நேரடியாக வந்திருப்பதும் ஒரு தேசிய அளவில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பாக பார்க்கப்பட்டது. தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த முதல்வர்களும் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பு கேரளாவுடைய முதலமைச்சர் நேரடியாக வந்திருந்தார். கேரளாவுடைய கவர்னர் சதாசிவமும் நேரடியாக வந்திருந்தார்.
அவர்களும் வந்து நேரடியாக பார்த்திருக்கக்கூடிய நிலையில இன்று பாண்டிச்சேரியினுடைய முன்னாள் முதல்வரான ரங்கசாமி வந்து நேரடியாக அப்போலோ மருத்துவமனையில் வந்து மருத்துவர்களிடமும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களிடமும் வந்து அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்து சென்றிருந்தார். இதில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்க, தமிழகத்தினுடைய பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்களுமே வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து விரைவில் நலம் பெற வேண்டும் என்று நேரடியாக அவர்கள் அறிக்கையின் மூலமாக தெரிவித்தோடு மட்டுமில்லாமல் நேரடியாக வந்து மருத்துவர்களிடமும் அமைச்சர்களிடமும் வந்து நலம் விசாரித்து விட்டு வந்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிலையில நேற்று தான் முதல்வர்களுடைய இலாக்காக்கள் வந்து மாற்றி நிதி அமைச்சருக்கு கூடுதலாக வந்து ஒப்படைக்கப்பட்டது. இதற்கான அறிவிப்பை தமிழகத்தினுடைய ஆளுநர் மாளிகையிலிருந்து ஆளுநரான வித்யாசாகர் ராவ் வந்து அறிவித்திருந்தார். இந்த ஒரு நடவடிக்கையை வந்து அனைத்து கட்சிகளுமே, தமிழகத்துடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே அந்த கட்சியினுடைய தலைவர்களுமே வந்து வரவேற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் மற்றும் வந்து மத்திய அமைச்சரும் வந்து நேரடியாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து அவருடைய உடல்நிலை குறித்து கேட்டறிகிறார்கள். இந்த சரியாக 12:45 மணி அளவில் அவர்கள் விமானம் மூலமாக சென்னை விமான நிலையம், மீனம்பாக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு வந்திருந்தார்கள். அதன் பிறகு பாதுகாப்பு அங்கிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அங்கிருந்து கார் மூலமாக அங்கிருந்து புறப்பட்டு எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய இமேஜ் ஆடிட்டோரியம், அந்த இமேஜ் ஆடிட்டோரியத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு இருக்கக்கூடிய ஒரு அறையில் வந்து அவர்கள் அங்கு தங்கியிருந்தார்கள். அப்பொழுது அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து அவருடைய ஆலோசனை நடத்தியதாக வந்து கூறப்படுகிறது. இதனடுத்து இன்று மாலை தான் சந்திப்பதாக தகவல் இருந்தது. ஒரு 3 மணி அளவில் வந்து அப்போலோ மருத்துவமனைக்கு வருவதாக தகவல் இருந்தது. திடீரென அவருடைய பயண திட்டத்தை மாற்றிக்கொண்டு அவர்கள் தற்போது இருவருமே வந்து தற்போது வந்திருக்கிறார்கள். சரியாக வந்து 2:05 மணிக்கு அப்போலோ மருத்துவமனைக்கு அவர்கள் வந்து வந்தடைந்திருக்கிறார்கள். வந்தடைந்த பிறகு அவர்கள் வந்து தொடர்ச்சியாக மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் தற்போது அவருடைய நலன் குறித்து வந்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில அவர்கள் வந்து மீண்டும் வந்து செய்தியாளர்களை வந்து சந்திப்பார்கள் என வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் வந்து கடந்த 21 நாட்களாக தமிழகத்தினுடைய முதலமைச்சரான ஜெயலலிதா வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவ குழுவினர் தொடர்ச்சியாக அவரை வந்து தொடர்ந்து அவருடைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் வந்து மருத்துவமனை நிர்வாகமானது தெரிவித்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு தலைவர்களும் வந்து நேரடியாக அவர் வந்து பார்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் மற்றும் மத்திய அமைச்சருமான அருண் ஜேட்லி ஆகிய இருவருமே வந்து அவரை அவருக்கு உடல்நிலை குறித்து விசாரிக்க வந்து அரசியல் அரங்கில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமா சரவணன், இப்போ அமித்ஷாவும் அமைச்சர் அருண் ஜேட்லியும் மருத்துவமனைக்குள்ளே வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. உள்ள தமிழக முதல்வர் பார்க்க அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா, உள்ளே சென்று விட்டார்களா? தொடர்ச்சியாக கடந்த 21 நாட்களாக மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய நிலை இதுவரை யாருமே அவரை நேரடியாக சந்திக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. வரக்கூடியவர்கள் மருத்துவர்களிடமும் மேலும் வந்து தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்தித்து அவருடைய உடல்நிலை குறித்த விவரங்களை வந்து கேட்கிறார்கள். மருத்துவர்களோடு ஆலோசனை ஈடுபடுகிறார்கள். அது குறித்த விவரங்களை வந்து அவர்களுக்கு வந்து தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நேரடியாக சந்திக்க முடியாத நிலை இருக்கிறது, அவரை சந்தித்து பேச முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அந்த வகையில ஏற்கனவே ராகுல் காந்தி கடந்த 6ஆம் தேதி மருத்துவமனைக்கு வந்த போதும் மருத்துவமனை வளாகத்திற்கு அவர் முதல்வர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 2வது தளத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். அங்கே மருத்துவர்களோடு அவர் ஆலோசனையில் வந்து ஈடுபட்டிருக்கிறார். அமைச்சர்களும் அதிகாரிகளுமே அவரை வரவேற்றிருக்கிறார்கள். அவர் குறித்த விவரங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய விவரங்களையும் வந்து மருத்துவர்களும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். உடல்நிலை குறித்த தகவலும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் நேரடியாக அவரை சென்று பார்த்ததாக வந்து யாருமே வந்து இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. தொடர்ச்சியாக ஒரு மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதனால் யாரும் வந்து உள்ளே சென்று பார்க்க முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் வந்து கூறப்படுகிறது. எனவே தற்போது வந்திருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவரும் மத்திய அமைச்சருமான அருண் ஜேட்லி இருவருமே கூட தற்போது நேரடியாக அவரை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. மருத்துவர்களையும் அதே போன்று தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் உள்ளே இருக்கிறார்கள், அரசு அதிகாரிகள், அந்த துறை செயலாளர்கள் வந்து இருக்கிறார்கள். அவர்களை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களை சந்தித்து இது குறித்த ஒரு ஆலோசனைகள் வந்து ஈடுபடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மருத்துவர்களிடமும் அவருடைய உடல்நிலை குறித்து அவர்கள் வந்து இருவரும் வந்து கேட்டறிவார்கள். குடும்பமானது இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர்கள் பயண திட்டத்தின்படி 3 மணி அளவிற்கு தான் இங்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. திடீர் பயணமாக அவர்கள் தற்போதே வந்து இங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். இங்கிருந்து அவர்கள் மீண்டும் சென்று ஒரு விடுதியில் வந்து ஓய்வெடுத்து விட்டு பிறகு இந்த மாலை வந்து அவர்கள் தனி விமானம் மூலமாக அவர்கள் டெல்லி புறப்பட்டு செல்வார்கள் என தெரிகிறது. பிரதீஷன். நிச்சயமா சரவணன், இப்ப பாஜக தலைவர்கள் வருவதையொட்டி தமிழக அமைச்சர்கள் யாராவது அங்க இருக்கிறாங்களா?
அப்பல்லோ மருத்துவமனையில இவர்கள் வருகை என்பது நேற்றே ஒரு தெரிவிக்கப்பட்ட நிகழ்வு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அமித்ஷாவும் அதே போல மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியும் வந்து வருகிறார்கள் என்று தகவல் வந்து நேற்றே வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனே வந்து அவர் தெரிவித்திருந்தார். எனவே ஒரு வருவார் என்ற தகவல் அறிந்து ஏற்கனவே அமைச்சர்களும் வந்து மருத்துவமனையிலே வந்து இருக்கிறார்கள், அரசு அதிகாரிகளுமே வந்து இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே மருத்துவமனைக்கு சென்றிருக்கக்கூடியவர்களை வந்து அவர்கள் அமைச்சர்கள் அனைவரும் வந்து வரவேற்றிருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே சென்ற பிறகு அவர்களிடம் வந்து இது குறித்த ஒரு ஆலோசனையில் வந்து தற்போது ஈடுபட்டு வருவார்கள் என வந்து கூறப்படுகிறது. மேலும் மருத்துவர்களையும் சந்தித்து அவர்கள் வந்து தொடர்பாக வந்து அவர்கள் ஆலோசனையும் உடல்நிலை குறித்த தகவல்களையும் வந்து அவர்கள் வந்து கேட்டறிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கடந்த ஒரு வாரமாக ராகுல் காந்தி வந்து சென்ற பிறகு காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி வந்து சென்ற பிறகு பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக வருவார் என்ற ஒரு தகவலும் வந்து பரவியது. இந்த நிலையில் தான் வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் மற்றும் வந்து மத்திய அமைச்சரான அருண்ஜேட்லி இருவரும் வருவார்கள் என வந்து நேற்று உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் வந்து அவர்களை வரவேற்பதற்காக வந்து அமைச்சர்களும் வந்து மருத்துவமனையில் தான் இருக்கிறார்கள். அனைத்து அமைச்சர்களுமே வந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அதுல வரவேற்று இது குறித்து அவருடைய விவரங்களை எல்லாம் அவர்களிடம் ஆலோசனை ஈடுபடுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவர்களிடமும் வந்து ஆலோசனை ஈடுபட்டு உடல்நிலை குறித்த விவரங்களை வந்து அவர்கள் கேட்டறிவார்கள். நிச்சயமா சரவணன், இப்ப மத்திய அமைச்சரும் பாஜக தலைவர்கள் உள்ள வந்திருக்கிற மருத்துவமனைக்கு வந்திருக்கிற சமயத்திற்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய பயண திட்டம் என்னவாக இருக்கும் சரவணன்? ஏற்கனவே தெரிவித்திருந்தவருடைய ஒரு பயண திட்டத்தின்படி சரியாக 12:45 மணிக்கு அவர்கள் விமானம் மூலமாக அங்கிருந்து மீனம்பாக்கத்திற்குரிய விமான நிலையத்தில் வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு கார் மூலமாக அங்கிருந்து எம்ஆர் நகரில் வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து சரியாக 12:45 மணிக்கு வந்து 12:50 மணிக்கு அங்கிருந்து வாகனம் மூலமாக அங்கிருந்து புறப்பட்டார்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவர்கள் வந்து செல்லக்கூடிய வழியில் வந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அங்கே வந்து எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் ஆடிட்டோரியத்திற்கு சென்றார்கள். அங்க இருக்கக்கூடிய தங்கும் ஒரு விடுதி ஒன்றில் வந்து அங்கே தங்கியிருந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தார்கள். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இங்க இருக்கக்கூடிய மாநில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவரை வந்து சந்தித்தார்கள். தேசிய செயலாளர் எச் ராஜா, மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர்கள் வந்து அவர்களை வரவேற்றனர். அவர்களுடைய சந்தித்து சிறிது நேரம் இந்த கட்சியினோடு ஆலோசனை நடத்தப்படுகிறது. அதன் பிறகு இன்று மாலை ஒரு 3 மணி அளவில் தான் இங்கு வந்து முதல்வர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வந்து அவர்கள் வந்து உடல்நலம் குறித்து தெரிந்து கொள்வார்கள் என தகவல் வந்து வெளியாகி இருந்தது. அதற்கான பயண திட்டம் தான் இருந்தது. இந்த நிலையில் தான் வந்து 2 மணி அளவில் வந்து புறப்பட்டவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இங்கு வந்த பிறகு அவர்கள் மீண்டும் வந்து கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதிக்கு சென்று அங்க வந்து சிறிது நேரம் ஓய்வு எடுப்பார்கள் என கூறப்படுகிறது. அந்த ஓய்வுக்கு பிறகு அவர்கள் இன்று மாலை வந்து ஒரு 5 மணியிலிருந்து ஒரு 6 மணிக்குள்ள அங்கிருந்து விமானம் மூலமாக அவர்கள் புறப்பட்டு செல்வதற்கான பயண திட்டம் இருக்கிறது. பிரதீப்சன், இவர்கள் வருகையினொட்டி பல்வேறு இடங்களில் வந்து செல்லக்கூடிய அந்த வழியில், அதாவது இங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து எம்ஆர்சி நகரிலிருந்து ஆயிரம்விளக்கு அப்போலோ மருத்துவமனை வரவிலும் முழுக்க வந்து தீவிர கண்காணிப்பும் வந்து பாதுகாப்பும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு இங்கு மருத்துவமனையிலிருந்து அவர்கள் புறப்பட்டு மீண்டும் அவர்கள் செல்லக்கூடிய வழியில் அவர்கள் வந்து அந்த கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு விடுதி கொண்டு செல்வதாக திட்டம் இருக்கிறது. அங்கே செல்லக்கூடிய வழியிலும் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விடுதி முழுவதும் வந்து தீவிர கண்காணிப்பிலும் போலீசாரும் வந்து பாதுகாப்பு வந்து செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு மீண்டும் வந்து அவர்கள் விமான நிலையம் சென்றடைந்து அங்கிருந்து புறப்படுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இவருடைய வருகையை ஒட்டி போலீசாரும் வந்து தீவிர கண்காணிப்பு செய்திருக்கிறார்கள். செல்லக்கூடிய அவர்கள் வாங்க செல்லக்கூடிய அந்த வழியிலும் வந்து போக்குவரத்து என்பது வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க வந்து அதற்கான ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. பிரதீப்சன், நிச்சயமா சரவணன், இப்ப மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா? ஊடகத்தினர் சந்திப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே வந்து செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஊடகத்தினர் வந்து ஒரு வழியில அந்த அப்பல்லோ மருத்துவமனை பிரதான நுழைவாயினுடைய ஒரு பகுதியில் வந்து அவர்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து தடுப்புகள் அமைக்கப்பட்டு அவர்கள் ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய தலைவர்கள் வந்து நேரடியாக அவர்களை சந்தித்து இது குறித்த தன்னுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்து வருகிறார்கள். அதனாலே அதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் பாதுகாப்பு காரணங்களை காட்டி முழுக்க வந்து போலீசார் அந்த பகுதியிலே வந்து இருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் வந்து பலத்த பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மத்திய அமைச்சரும் உடன் இருக்கிறார். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து பத்திரிகையாளர் இந்த பகுதியில் வந்து ஊடகத்தினர் பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு இங்கிருந்து புறப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த நிகழ்வு என்பது ஒரு பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிறது. அதுவும் மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ஜேட்லியும் வந்து நேரடியாக வந்திருக்கிறார். அந்த கட்சியினுடைய தலைவரும் வந்து நேரடியாக வந்து அவருடைய உடல்நிலை குறித்து முதல்வருடைய உடல்நிலை குறித்து வந்து தெரிந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகவும் அரசியல் அரங்கில் வந்து ஒரு பரபரப்பாகவும் வந்து பேசப்பட்டு வருகிறது.
இந்த நிலையில் வந்து அவர் சந்தித்து இது குறித்த அவங்களுடைய கருத்துக்களை வந்து இருவருமே வந்து பதிவு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில பல்வேறு தலைவர்களும் வந்து பல்வேறு மாநிலத்தில் கூடிய முதலமைச்சர்களும் பல்வேறு கட்சியை சேர்ந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களுமே கூட ட்விட்டர் மூலமாகவும் அதே போன்ற அறிக்கையின் மூலமாகவும் வந்து அவர் உடல்நிலை குறித்து அவர் வந்து விரைவில் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்து வந்த நிலையில யாரும் எதிர்பார்க்காத ஒரு விதமாக திடீர் பயணமாக காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி வந்தது வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. அவர் வந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு அரை மணி நேரம் வந்து அவர் மருத்துவமனையில் இருந்து அவர்களோட ஆலோசனை மருத்துவர்கள் மற்றும் தமிழகத்துடைய அமைச்சர்கள் ஆகியோருடன் வந்து ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு அவர் வெளியே வந்து ஊடகத்தினரை வந்து அவர் சந்தித்த போது இவரை வந்து பார்ப்பதற்காக தான் தமிழகத்துடைய முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவரை வந்து அவரோட உடல்நிலை குறித்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் தன் மருத்துவமனைக்கு வந்ததாகவும் மேலும் ஒரு விரைவில் நலம் பெற்று அவர் தனது பணிகளை மேற்கொள்வார் என்றும் கருத்து தெரிவித்திருந்தார். அதோடு முக்கியமாக மேலும் அவர் கூறியது இன்னும் அவருக்கு ஆதரவாக இந்த சூழ்நிலையும் அவருக்கு ஆதரவாக காங்கிரஸ் தலைவரும் தானும் வந்து அவருக்கு ஆதரவளிப்பதாகவும் வந்து அவர் கூறியிருந்தார்.